வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் 10 நாள் நடைபெறும் இலக்கிய பயிலரங்கு. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து டாக்டர் பட்ட ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்பு. தினக்கூலி பகுதி நேர ஊழியர்கள் உண்ணாவிரதம். பணி நிரந்தரம் உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம். மொரட்டாண்டி சனீஸ்வரன் கோவிலில் கும்பாபிஷேகம். சனி பெயர்ச்சி அன்று உலக நன்மைக்காக 8000 லிட்டர் எண்ணெய் ஊற்றி பிரம்மாண்ட தீபம் ஏற்றப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். புதுவையில் நடைபெற்ற பயிலரங்கில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் தமிழ் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு தொல்காப்பிய எழுத்து, சொல், இலக்கண மரபும் சங்க இலக்கியமும் என்ற தலைப்பில் 10 நாள் பயிலரங்கம் லாஸ்பேட்டை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரியின் கருத்தரங்க அறையில் புதன்கிழமை துவங்கியது. இதற்கு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் பதிவாளர் பேராசிரியர் முத்துவேல் தலைமை தாங்க சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மைய இயக்குனர் ஷைமா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த பயிலரங்கில் பயிற்சி பெற புதுவை, தமிழகம், டெல்லி உள்ளிட்ட பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இருந்து டாக்டர் பட்ட ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்றுள்ளனர். புதுவையில் பகுதி நேர ஊழியர்களை தினக்கூலி ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி நடத்தப்பட்ட உண்ணாவிரத போராட்டத்தில் பலர் கலந்து கொண்டனர். தினக்கூலி ஊழியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பகுதி நேர ஊழியர்கள் அனைவரையும் தினக்கூலி ஊழியர்களாக மாற்ற வேண்டும், பகுதி நேர ஊழியர்களுக்கான தீபாவளி கருணை தொகையை வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை முன்வைத்து அனைத்து துறை தினக்கூலி பகுதி நேர ஊழியர்கள் சங்கத்தினர் சுதேசி மில் அருகில் புதன்கிழமையன்று ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க கௌரவ தலைவர் சேஷாசலம் தலைமை தாங்க சங்க தலைவர் பாவாடை ராயன் முன்னிலை வகித்தார். இந்த போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அருகே மொரட்டாண்டி சனீஸ்வரன் கோவிலில் மகர கும்ப ராஜகோபுர தீபஸ்தம்ப மகா கும்பாபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அருகே உள்ள மொரட்டாண்டி சனீஸ்வர பகவான் கோவிலில் சனி பெயர்ச்சி அன்று உலக நன்மை வேண்டி 80 அடி உயர மகர கும்ப தீபஸ்தம்பத்தில் 8000 லிட்டர் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றப்பட உள்ளது. இந்நிலையில் மகர கும்ப ராஜகோபுர தீபஸ்தம்ப மகா கும்பாபிஷேகம் புதன்கிழமை காலை நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். தேசிய நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு வில்லியனூரில் நடத்தப்பட்ட தெருவோர விழிப்புணர்வு நாடகத்தில் மாணவர்கள் கலந்து கொண்டனர். தேசிய நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு தெருமுனை நுகர்வோர் விழிப்புணர்வு நாடகம் வில்லியனூர் தென்கோபுர வீதியில் புதன்கிழமையன்று காலை நடைபெற்றது. கண்ணகி மேல்நிலைப் பள்ளி ஒருங்கிணைப்பு ஆசிரியர் அழகேசன் வரவேற்புரையாற்ற காயிதே மில்லத் பள்ளி ஆசிரியர் கமலா துவக்க உரையாற்றினார். நுகர்வோர் மன்ற ஒருங்கிணைப்பு தலைவர் உத்ரேஸ்வரன் தலைமை தாங்க சிறப்பு அழைப்பாளர்களாக அருமாத்தபுரம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் அசோகன், தொண்டமாநத்தம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சுப்புராயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் போது அரசு பள்ளி மாணவர்கள் நுகர்வோர் இடையே விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் நாடகங்களை நடித்து காட்டினர். புதுவை முத்தியால்பேட்டை ஆங்காள பரமேஸ்வரி கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதை முன்னிட்டு திருப்பணியினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், நந்தா சரவணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுவை முத்தியால்பேட்டையில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி கோவிலில் 3வது அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம்
நடைபெற இருப்பதை முன்னிட்டு திருப்பணிக்கான பூமி பூஜை புதன்கிழமை காலை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி நாராயணன், நந்தா சரவணன் ஆகியோர் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் இந்து சமய ஆணையர் அருணாச்சலம் மற்றும் கோவில் அறங்காவலர் குழுவினர், பஞ்சாயத்து குழுவினர், திருப்பணி குழுவினர் கலந்து கொண்டனர். இதேபோன்று உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு பகுதியில் 2 கோடி ரூபாய் செலவில் திருவிக்கா பள்ளிக்கு கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அடிக்கல் நாட்டி பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர், கண்காணிப்பு பொறியாளர் மாத்தையன், செயற்பொறியாளர் ரவிசங்கர் மற்றும் தொகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை கல்வித்துறையில் ஓவிய போட்டி. புதுப்பிக்க வல்ல எரிசக்தியின் பயன்பாடுகள் தலைப்பில் படம் வரைந்து மாணவர்கள் உற்சாகம். சமூக நல ஆலோசனை வாரிய தலைவியானார் ரேவதி. முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் பன்னீர்செல்வம், NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வாழ்த்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. பயணிகள் கவனத்திற்கு. லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும். 4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், passing the parcel, ringa ringa roses, merry go round. பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட், புதுச்சேரி. வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது ராம்சல் தந்தது வண்ண கோலம். கண்ணன் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம்சல் சிலை. வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது ராம் சில்க்ஸ் தந்தது வண்ண கோலம். கண்ணன் கழகாய் அணிந்திடலாம், கலகலப்பாய் மகிழ்ந்திடலாம் ராம் சில்க்ஸ் சிலை. வந்தது இங்கே வந்தது குளிர் காலம். தந்தது ராம் சில்க்ஸ் தந்தது வண்ண கோலம். மாறும் காலங்களுக்கேற்ற ஆடைகள் மாறாத தரத்திலே ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. Collections from Ram Tanganagai Maligai, Pondicherry. வைரம் வரம் வாங்கி வந்தேனே, இது தூய்மை
from ராம் தங்க நகை மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சரணாலயத்தில் நடைபெறும் முகாமில் புதுவை மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமியும் பங்கேற்றுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் தெப்பக்காட்டில் 48 நாட்களுக்கு யானைகள் புத்துணர்வு முகாம் நடைபெற உள்ளது. இதனையொட்டி தமிழகத்தில் உள்ள கோவில் யானைகளுக்கு ஊட்டச்சத்துடன் சிறப்பு உணவு மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட உள்ளது. இதன்படி புதுவை மணக்குள விநாயகர் கோவில் யானையான லட்சுமியும் சிறப்பு முகாமில் பங்கேற்க உள்ளதால் யானை லட்சுமி லாரியில் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. 48 நாட்கள் நடைபெறும் புத்துணர்வு முகாமிற்கு பின்னர் யானை லட்சுமி புதுவைக்கு கொண்டு வரப்பட உள்ளது. முகாமிற்கு யானை லட்சுமி கொண்டு செல்லப்பட்டதையொட்டி அதற்கு பக்தர்கள் பழங்களை வழங்கி மகிழ்ந்தனர். புதுவையில் புதுப்பிக்க வல்ல எரிசக்தி முகமை சார்பில் நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். புதுவை பள்ளி கல்வி மாநில பயிற்சி மையம் மற்றும் புதுப்பிக்க வல்ல எரிசக்தி முகமை சார்பில் ஓவிய போட்டி கல்வித்துறை வளாகத்தில் புதன்கிழமை நடத்தப்பட்டது. 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் சமுதாயத்தின் தினசரி வாழ்க்கையில் ஒருங்கிணைந்த புதுப்பிக்க வல்ல எரிசக்தி என்ற தலைப்பில் ஓவியம் வரைந்து தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். இதற்கான ஏற்பாடுகளை மரபுசாரா எரிசக்தி முகமை மைய கண்காணிப்பாளர் மதிவாணன், ஒருங்கிணைப்பாளர் அகஸ்டின் மற்றும் பலர் செய்திருந்தனர். புதுவை சமூக நல வாரிய தலைவியாக பதவியேற்றுள்ள ரேவதிக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் என்ஆர் காங்கிரசார் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை சமூக நல ஆலோசனை வாரியத்தின் தலைவியாக முன்னாள் பஞ்சாயத்து தலைவரும் என்ஆர் காங்கிரஸ் துணைத் தலைவருமான ரேவதி புதன்கிழமையன்று காலை பதவியேற்றார். அவருக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். சமூக நல ஆலோசனை வாரியத்தை தொடர்ந்து அரசின் பல்வேறு பதவிகள் நிரப்பப்பட உள்ளதால் கட்சி நிர்வாகிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர். புதுச்சேரி மாநில வனத்துறை தினக்கூலி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பாக வனத்துறை இயக்குநரகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வனம் மற்றும் வனவிலங்கு துறையில் கடந்த 14 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பணிபுரியும் அனைத்து முழுநேர தினக்கூலி ஊழியர்களையும் மஸ்தூர் பதவிகளை உருவாக்கி பணி நிரந்தரம் செய்ய ஆளுநர் கடந்த 2006ஆம் ஆண்டு ஒப்புதல் அளித்தார். அரசின் சட்டத்துறை 2010ஆம் ஆண்டு பணி நிரந்தரம் செய்ய ஆட்சேபனை இல்லை என்று ஒப்புதல் அளித்தும் இதுநாள் வரை பணி நிரந்தரம் செய்யாததை கண்டித்தும் இனியும் காலம் கடத்தாமல் அனைத்து ஊழியர்களையும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் புதுவை மாநில அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமண சுவாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தலைவர் லாரன்ஸ் தலைமை வகித்தார். செயலாளர் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார். பயணிகள் கவனத்திற்கு, லண்டன் செல்லுவோர் கவுண்டர் நம்பர் 4 கவுண்டர் நம்பர் 8 செல்லவும்.
4ஆம் நம்பர் அன்லக்கி என்பது பைலட் அம்மாவின் நம்பிக்கை. சால்சா நடனம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே விண்டோ சீட் வழங்கப்படும். பேக்கை ஒரு விரலால் தள்ளுபவர்களுக்கு ஐல் சீட் வழங்கப்படும். இவை தெரிந்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும். ஹாப் ஹாப், ஸ்னேக் டான்ஸ், பாசிங் த பார்சல், ரிங்கா ரிங்கா ரோசஸ், மேரி கோ ரவுண்ட். பயணத்தை ஆக்கலாம் கிரேசி. VIP 360 வீலிங் ஆக்கும் ஈஸி. ஹாப்பி ஜர்னி. VIP exclusive showroom 145 Vision Street. Phone 222791. லிட்டில் மே ஃபேர் 321 MG ரோட் புதுச்சேரி. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் காணவிலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்கர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 81 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 81 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் இரவில் பனிப்பொழிவு மழைப்பொழிவு இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 5 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 5 அடியாகவே காணப்படும் என்றும் வடகிழக்கு திசையிலிருந்து 24 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் 10 நாள் நடைபெறும் இலக்கிய பயிலரங்கு. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து டாக்டர் பட்ட ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்பு. தினக்கூலி பகுதி நேர ஊழியர்கள் உண்ணாவிரதம். பணி நிரந்தரம் உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம். மொரட்டாண்டி சனீஸ்வரன் கோவிலில் கும்பாபிஷேகம். சனி பெயர்ச்சி அன்று உலக நன்மைக்காக 8000 லிட்டர் எண்ணெய் ஊற்றி பிரம்மாண்ட தீபம் ஏற்றப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.